மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, இன்ஜுரிஸ் ஆகிருக்கு? ரீசெண்டாகவும் ஒரு சிவில் சர்வீஸ் மேட்ச்சில் ஃபேஸில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அந்த போன் அப்படியே உள்ளே போயிடுச்சு. கால், கை, ஷோல்டர் 2-3 ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆயிருக்கு 2-3 டைமு. வேறு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அதுக்கான ஃபண்டாக இருக்கட்டும், மக்களுக்கு பார்க்குற விஷயமா இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கலாம் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. எந்த கேம் எடுத்தாலும் கிரிக்கெட்டை தான் நம்ம 23 வயசு ஆகியும் நம்ம வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு இன்ஜுரினா இப்போ நமக்கு எல்லா ஸ்பெசிலிட்டி கிடைச்சிருது, ஆனால் அப்போ இருக்காது. அண்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்க பாலிடிக்ஸ் சொல்கிறீங்களா, எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். மோஸ்ட்லி மகாராஷ்டிரா பசங்க, கர்நாடகா, சவுத் கொரியா. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து இந்த கபடின்னும் போது வீட்டிலேருந்தும் அது சொல்லி தான் வளர்த்தாங்கண்ணா அவங்களா, இல்லை உங்களுக்கே பர்சனல் இன்ட்ரெஸ்டாக? இல்லை, நான் அப்பா அம்மா எல்லாம் கபடி பிளேயர். அம்மா வந்து அவ்வளோ இது இல்லை, ஆனால் அப்பா வந்து அவரை பார்த்து தான் நான் விளையாட ஆரம்பித்தேன். இந்த கபடினாலே மொட்டைத்தனமாக விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பாலிஷ்டாக விளையாடுற மாதிரி இருக்கேன். நான் அப்பா கூட எடுத்து விளாண்டுருக்கேன், தம்பி எடுத்து விளாண்டுருக்கேன். அடினா அடி தான். எனக்கு எங்கள் பெரியப்பா கூட மேட்ச் விளையாடும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு சிறப்பு. ஸோ பைசனில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் உங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம். அண்ணா எப்போ நான் வருவீங்க இந்த பக்கம், ஒரு நேர்காணல் எடுத்துடலாம், இன்டர்வியூ எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. என்ன காரணம்னா அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஃப் த கேமராவில், ஆன் ஸ்க்ரீனில் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் ஒரு மக்களுக்கும் தெரிய வரும். இல்லை, நான் விளையாட்டு மூலிமா நான் அங்கே ஸ்போர்ட்ஸில் அப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு பெங்களூரில், அதனால் வர முடியல. ரீசெண்டாகவும் ஒரு சிவில் சர்வீஸ் மேட்ச்சில் ஃபேஸில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் சர்ஜரி பண்ணியிருக்கு, அதனால் வர முடியாமல் ஒரு சூழ்நிலை. ஓகே, இப்போ ஃபேஸ் இன்ஜுரினா எப்படி, அது உள்ளே அடிபட்டதுக்கா இல்லை? அதில் டிஃபென்ஸ் இல்லை, நாம் பாயிண்ட் கூட தான் இருந்தது. இருந்தும் அந்த ஒரு ஜோஸில் எந்தூஷில் போய் அடிக்கும்போது சடனாக ரைடர் எழுந்துட்டான். ஸோ நான் டிஃபெண்ட் பண்ண போனவன் அவனோட ஹெட்டில் ஃபேஸ் அடிச்சிருச்சு. ஸோ இந்த போன் அப்படியே உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month ஆகுது சர்ஜரி பண்ணிவிட்டு. கபடினாலே கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம், ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது, லெகமெண்ட் டேரன், கால் உடையிறதுலாம் வீடியோ நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை இன்ஜுரிஸ் ஆகிருக்கு? சரி, இது கவுண்டில் ரொம்பவுமே ஆயிருக்கு. இப்போ ஏன்னா ஒரு போன் மேலே போன் அந்த ஃப்ராக்சர் கண்டினியூ ஆகிட்டு அது மால் ஃபங்க்ஷன் ஆகிட்டு அந்த மாதிரி எல்லாமே டிஸ்கம்ஃபர்டடாக இருந்திருக்கும். படுக்கும்போது இப்போவும் அந்த பெயின் எல்லாம் இருக்கும். ஏன்னா தொடர்ந்து ஒரு ஃப்ராக்சர்லேயே கண்டினியூ ஃப்ராக்சர் ஆகும்போது அது சரியாக தெரியுது. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ராக்சர் ஆகிருக்கு. கால், கை, ஷோல்டர் 2-3 ஷோல்டர் ஃப்ராக்சர் ஆகிருக்கு 2-3 டைமு. அது உள்காயங்கள் நிறைய அடிப்படும். டக்கு ஹெட்டில் வந்து இந்த ஒரு இதில் ரொம்பவுமே ஓப்பன் ஆகிட்டு ஸ்கல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் இருந்தது. அப்போது அது எந்த காலகட்டம்னா? அது 2017 தமிழ் தலைவர்கள் அப்போ ஸ்டார்ட் பண்ண புதுசில். ஏன்னா நாங்கள் நிறைய வீடியோஸில் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப விக்ரஸாக ஆடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் டக்குன்னு மேலே வந்து விழும்போது அந்த பாடி வெயிட்டு, அந்த அக்ரெஷனு, அது கீழே அவங்க வந்து நாங்களே மூச்சு விட முடியுமா, ஏன்னா அப்படி போட கம்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. பாடி வெயிட் நமக்கு தெரியாது, நம்ம எவ்வளோ பாடி வெயிட் விழுந்தால் நமக்கு தெரியாது. அந்த இன்ஜூரி ஆகும்போது தான் தெரியும். இப்போ எனக்கு ரீசெண்ட் அந்த இன்ஜூரி ஆகும்போது கூட எனக்கு அது தெரியல. அந்த பிளட்லாம் வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆன பிறகு தான் அப்புறம் அந்த ஒரு இன்னும் பெயின் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் நமக்கு எது தெரியாது. அண்ட் இது இப்போ சொன்னாங்களா, இப்போ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் கண்ணு தான் மெயின். ஆக்சுவலாக கண்ணுக்கு பின்னாடி அடிப்படும் போது வந்துட்டு ரிஸ்க்குன்னு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு அதை ஏதாவது சொல்லி நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு விளையாண்டுருக்கீங்களா? இல்லை, அதுக்கு தான் தானே இப்போ ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பார்த்துட்டு அவங்களோட கைடு படி தான் நம்ம பண்ணுது. இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரி வச்சு தான் பண்ணோம். எகைன் விளையாடணும் அப்படிங்கிறது தான் மூவபிள் பிளேட் தான் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ எகைன் நான் விளையாடணும் அப்படின்னு தான் கம்பல் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா 8 month ஆகுனாங்க. நான் இப்போது ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஈவினிங் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஒரு கோச்சிங் கேம்ப் வச்சுருக்கேன் பெங்களூரில். அண்ட் இப்போ நீங்கள் பொதுவாக இப்போ கபடி அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு நம்மளுக்கு ரூரலில் இருக்கட்டும், சுற்றி இப்போ இந்த ப்ரோ கபடி லீக் இதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் அதோடைய ஸ்டேட்டை வெளில தெரிய வருது மக்களுக்கு. ஆனால் வேறு ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அதுக்கான ஃபண்டாக இருக்கட்டும், மக்களுக்கு பார்க்குற விஷயமா இருக்கட்டும், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப அதிகமாக இருக்கலாம் மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. அது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குமா? ஏதாச்சும் நம்மளுடைய ஸ்போர்ட்டை இன்னும் மக்களுக்கு வந்து பரிச்சயமாகவும் இன்னும் நிறையா தெரிய வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி. இப்போ கம்பேர்லி இப்போது கிரிக்கெட்டு தான் இப்போ, ஏன்னா எந்த கேம் எடுத்தாலும் கிரிக்கெட்டை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் இப்போ ஹை லெவலில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு 12 years முன்னாடி சொல்லிட்டோம்னா அது ஓகேவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ ப்ரோ கபடி வந்ததுக்கப்புறம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஊர், இப்போ கண்ணகி நகரில் ஒரு சின்ன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்தியா விளையாண்டு அது வரைக்கும் யாருக்கு அந்த பொண்ணு தெரியாது, அந்த ஊரையும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பொண்ணு வந்து கண்ணகி நகர்லேருந்து போயிட்டு இந்தியா விளையாண்டு வந்து கோல்டு மெடல் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கு. இப்போது அந்த பொண்ணு விளையாண்டு வந்து கேட்டதுக்கப்புறம் வெறும் கபடியை பேஸ் பண்ணி அவங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கேட்டாங்க. அவ்வளோ பெரிய இந்தியா ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் தானே. இப்போது நம்மளுக்கு அந்த கபடிக்கு அந்த கேமுக்கு ரெகனைஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒன்று தான். ஏன்னா இப்போ நான் பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்குண்ணா. நீங்கள் ஆரம்ப ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் வந்துட்டு இப்போ நீங்கள் உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே வந்து நிறைய கபடிக்காக ஒர்க் பண்ணி விளையாண்டுருக்காங்க அப்படின்னும் போது அப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஷராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி தெரிய வந்துச்சுன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி. ரொம்ப மோசம். நாம் விளையாடும் போது தான் யூடியூப் ஸ்டார்ட் ஆகிற அந்த காலகட்டம் வந்து அப்போ அந்த பைசன் மூவிலையுமே அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு ஃபேமுமே இல்லாமல் யாராவது ஒருத்தர் தான் போக முடியும். ஒரு இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 1000 ஒருத்தர் போனாங்கன்னா அப்போல்லாம் லட்சத்தில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்ட்ரானடியாக அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் கொண்டு போக முடியும் மேலே. இப்போ ஃபேம் இருந்தால் போதும், நம்ம ஸ்டைல் இருந்தால் போதும், கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ பணம் எப்படி நமக்கு வேணும். ஏன்னா நான் வந்து 23 வயசு ஆகியும் நம்ம வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா அந்த வீட்டில் நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். ஒரு இன்ஜுரினா இப்போ நமக்கு எல்லா ஃபெசிலிட்டி கிடைச்சிருது. ஆனால் அப்போ இருக்காது மீன்ஸ் நமக்கு அந்த கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஸோ நம்ம யூடியூப் தட்டினா எல்லாம் வந்துடுது. அப்போ ஆமாம் என்னாச்சு எப்படி இது ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வந்து அப்போ வந்து எந்த ஒரு இது இல்லை, ஃபெசிலிட்டி இல்லை. ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு திரும்ப ரிகவர் பண்ணிவிட்டு திரும்பவும் மேட்டுக்கு கிரவுண்டுக்கு கொண்டு வந்து விடுற அளவுக்கு அந்த ஒரு நாலேஜ் இல்லை. அந்த படிப்படியாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பை மேலே போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம். அண்ட் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்து அதுக்கப்புறம் அப்படி தானே வந்திருக்கீங்களா நீங்கள்? இப்போ அது நம்மளை இந்த ஸ்போர்ட்ஸே நம்ம வந்து ஒரு கரியராக எடுத்து இதில் நம்ம பண்ணி இது மூலியமாக நம்ம அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சது எப்போ நீங்கள்? 2013. ஏன்னா நான் நல்லா விளையாடுவேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் நான் விளையாடுவேன் அப்படின்னு. இப்போ வந்து பார்க்குறவங்கள கேட்பாங்கள்ல, நீ இவ்வளோ விளையாண்டு என்ன யூஸ், தமிழ்நாட்டுக்கு விளையாண்டுட்ட, இந்தியா கேம்ப் அட்டன் பண்ணிட்ட, உனக்கு ஒரு வேலை இல்லையில அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு. ஏன்னா அவங்க கேட்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு எது இங்கே தமிழ்நாட்டில் கிடைக்கல, எந்த வேலைவாய்ப்பும் கிடைக்கலும் போது நான் ஆர்மி கிளம்பி போயிட்டேன். ஸோ அங்கே ஆர்மி கிளம்பி போயிட்டு அங்கேயும் ஏஜ் பார் ஆயிடுச்சு. ஓகே இதுவும் வேணாம்னு சொல்லி நம்ம மறுபடியும் விளையாட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரிட்டன் வரும்போது தான் நான் இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஆர்மி போய் செலெக்ஷன் பண்ண போது தான் அந்த டீமோட கோச் தான் வந்து என்னோட கோச். ஃபஸ்ட்டு நான் யூம்பா டீம் விளையாண்ட டீமோட கோச். அப்போது ஓகே ஆர்மி செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தான் நீ வந்து செலெக்ஷன் பண்ணாங்க. எங்கேயோ போய் அது அப்படியே ஐ மீன்ஸ் நான் வந்து அந்த டீமோட பிளேயர் கூட நான் ஒரு லோக்கல் மேட்ச் எதிர்த்து விளாண்டேன். யூம்பா டீம் இல்லை ஆர்மி டீமோட பிளேயர் கூட எதிர்த்து விளாண்டேன் குளத்தூர் மேட்ச்சில். ஸோ அதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார், வாடா. எனக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரி போய் தான் பார்ப்போமே, இவர் வந்து இங்கெல்லாம் லோக்கல் எது நமக்கு கிடைக்கல, நான் போய் தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து மத்திய பிரதேஷ் போயிட்டு ஒரு 6 மந்த் அங்கேயே இருந்தேன். நான் அங்கேயே இருந்துட்டு எனக்காக ஆர்மி கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஃபைட் பண்ணார், கிடைக்கல. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட்டு அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் கோச்சுக்கிட்ட, இந்த பையன் நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு டீமுக்கு விளையாட ஆரம்பிச்சிருவான், இப்போ அவங்க தான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அவங்க தான் கோல்டு மெடல் அடிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ட சொல்லும்போது அவர் ரெகனைஸ் பண்ணி எடுத்தது தான் டீமில். அப்போ நீங்கள் அந்த இப்போ ப்ரோ கபடி லீக் இது மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்களா, அப்போ உங்கள் மேலே இருக்க பார்வை மாறும்ல. பரவாயில்ல, இப்போ வேலைனாலுமே இந்த ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாரு, தமிழ் தலைவாஸ் இருக்குது, தெலுங்கு டைட்டன்ஸ், நிறைய டீம்ஸ்லாம் மாறி விளையாண்டுருக்கீங்க. எது உங்களுக்கு ஃபேவரட்டான டீம்? எப்படி இதெல்லாம் அமைஞ்சது ஃபஸ்ட் டைம் போகும்போது ரைடு? அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் போகும்போது என்னை வந்து இப்போ ரெட் பாலரை கூட்டி போவாங்களா அந்த மாதிரி தான் எனக்கு சரி அடித்து பழகனே கூட்டி போகிறாங்க போல அப்படி தான் நினச்சேன் நான். ஏன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா மோஸ்ட்லி ஹிந்தி பேசுவாங்க, எனக்கு புரியாது எனக்கு. சரி ஓகே நான் வரேன்னு சொன்னோம். போகும்போது ஜஸ்ட் ப்ராக்டிஸாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் பேசிக் அப்போ 2 லட்சம் தான். அப்போ அந்த 2 லட்சம் மட்டும்தான். இப்போ தான் க்ரோட் கணக்கில் போகுது. அப்போ வெறும் 2 லட்சம் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அது பெருசாக வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா இப்போ விளையாண்ட எல்லாருமே ஸ்டாரு, அனூப்லேருந்து நம்ம ஊர் ஜீவானிலேருந்து எல்லாருமே வந்து மெயின் பிளேயரு. ஆனால் அந்த எல்லா மேட்ச்லையும் டூரில் நான் இருப்பேன். எல்லா கூடையும் கூட்டி போகும்போது கேப்டன் வந்து இந்த பையன் வேணும்னு சொல்லி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணும்போது எல்லா டூர்லேயும் நான் இருப்பேன். அப்படிங்க ஆட போய் தான் வந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு தமிழ் தலைசில் தான் நம்ம பாஸ்கர் சார் தான் 2017 நம்ம டீம் வருது சீசன் 5. அப்போ தான் ஒன்று முதல்ல ஹோல் சீசன் அப்படி ஃபுல்லாக விளையாடுறேன். அது வரைக்கும் 1 ரைடு 2 ரைடு தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு வருத்தமாக இருக்குமா, நம்மளுக்கு அது கரெக்டான ஒரு வாய்ப்பு கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி? இல்லை, அப்போ நான் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டியாக இருந்தேன். தமிழ் துளாசிலையுமே அதே மைண்ட் செட் தான். ஆனால் வந்து ஓகே எதுவும் கற்றுக்கிறது தானே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்ததுனால எனக்கு அது வந்து பெருசாக தெரியல. அந்த சீசன் 4க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஏன்னா விளையாட சான்ஸ் கிடைக்கும் போது தான் அதில் இருக்கிற பாலிடிக்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் சீசன் எடுப்பாங்க அப்படிங்கும்போது நான் வாய்ப்பு கொடுத்தா தான் எடுப்பாங்க. ஸோ எனக்கு அதனாலே கர்நாடகாலேருந்து மெனக்கெட்டு வந்து தமிழ்நாட்டில் ஃபெடரேஷன் ட்ராஃபி விளாண்டுட்டு அது வந்து செலெக்ஷன் ட்ரையல்ஸ் மாதிரி ப்ரோ கபடி இவன் ஓகே நல்லா இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மாதிரி
அப்புறம் தான் நம்ம பாஸ்கர் சார் எடுத்தது என்னைய. அதில் நல்லா எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. அஜய் தாக்கூர் செகண்டரி ரைடர் நான். ஸோ அப்படிங்கும்போது நான் அரௌண்டு 124 பாயிண்ட்ஸ் நான் 20 மேட்ச்சில். அண்ட் இப்போ நீங்கள் சொல்லுங்க பாலிடிக்ஸ் சொல்கிறீங்களா, எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அது நீங்கள் ஃபேஸ் பண்ணி கண் முன்னாடி இப்படி பண்ணுறாங்க, ஒருத்தவங்களை மேலேயும் வர விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பார்த்தது எப்படின்னா? எனக்கு ஃபேவரட் சீசன் வந்து சீசன் 5 இருந்தாலும் எனக்கு நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண சீசன் வந்து சீசன் 6 குஜராத் சேஞ்சில். அப்போ வந்து மோஸ்ட்லி நான் மட்டும்தான் பையன், ஒரு தமிழ் பையன், இன்னொரு பையன் வந்து தூத்துக்குடி பையன் ஒரு பையன் இருப்பான் கலைன்ட்டு. அவன் ரொம்ப சின்ன பையன். என்னன்னா இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடையாது, யூட்டிலைஸ் பண்ணி நான் விளாண்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க மேக்ஸிமம் அவங்க தானே அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவனை உள்ளே கொண்டு வரதுக்காக என்னை ப்ராக்டிஸில் நீ ரைடு போமாங்க. எனக்கு வந்து ப்ராக்டிஸில் ஆல்ரெடி நான் விளாண்டுட்டேன், கோச்சுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது நான் ஆமாம் நான் சொன்னேன், உனக்கு என்ன நீ போய் விளையாடு, எனக்கு விளையாட வேண்டிய இடம் அதுதான். நான் இங்கே வந்து ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ அப்படிங்கும்போது நான் அவங்க கூட தான் மோஸ்ட்லி இருப்பேன். மோஸ்ட்லி மகாராஷ்டிரா பசங்க, கர்நாடகா, சவுத் கொரியா, நான் கொரியன் என் கூட ஒரு ஃப்ரெண்டு, இவங்க கூட தான் மோஸ்ட்லி நான் இருப்பேன். அவங்க கூட விளையாடும்போது ஓகே, 1-2 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாரையும் சொல்லிட முடியாது, ஆனால் இருக்கும் அதெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அவங்க ஸ்பாட். ஏன்னா அவங்க இப்போ அவங்க எல்லாருமே இருந்தாலும் அவனை நம்மள பார்த்தா அவன் தானே சான்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நம்மளை வந்து அவாய்ட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதையும் தாண்டி வந்த அந்த மேட்ச்ல எல்லாமே சீசன்ல. புரியுதுண்ணா. இப்போ யாருமே எந்த அளவுக்கு கைப்பிடிச்சு தூக்காம நம்மளே நம்ம ஒன்று பண்ணி அடுத்த லெவல் போயிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஃபைனலாக நம்ம இதுதான் அட்டைன் பண்ணணும். இப்போ பிரபஞ்சன்னு சொன்னால் இது நிறைய ஞாபகம் வருது. நம்ம ஒரு பெருசாக சாதனை பண்ணணும்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க லாங் டேர்ம் கோலா? நான் அதே தான். நான் ப்ரோ கபடியில் வந்து சீசன் 2லேயும் வின் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஸ்டார்ஸ் இருந்தாங்க. அப்போது வின் பண்ணும்போது எனக்கு அந்த ட்ராஃபி தூக்கணும்னு எனக்கு இப்போ வந்து தொடணும்னு ஆசை இல்லை. ஏன்னா வந்து நான் விளையாண்டு எடுக்கணும் அப்படின்னு தான் என்னோட ஆசை இருந்தது. நம்ம எதுவுமே பங்களிப்பு இல்லை. ஆமாம் ஆமாம். ஆனால் இருந்தது. ஆனால் ஒரு ரைடு 2 எடுக்க அப்படின்னு. ஆனால் சீசன் 6லேயும் சேம் ஃபைனல் விளையாண்டோம். ஃபைனல் விளையாடும்போது என்ன ரீசன் தெரியல, நான் வந்து செகண்ட் ஹாப்பில் வெளியே எடுத்துட்டாங்க. நீ அது வரைக்கும் நான் 6 பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், நல்லா விளையாண்டு எடுத்துட்டாங்க வெளியில். மேட்ச் தோத்துட்டோம். அப்போது நான் ட்ராஃபி தொடரலை. பெங்கால் வாரிஸில் சேம் நெக்ஸ்ட் சீசனு அதே பெங்கால் வாரிஸ் டீமில் வர ஃபைனல் டெல்லி விசஸ் நான். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஜூரி, ஆனால் என்னால் விளையாட முடியல, ஃபைனலில் என்னால் விளையாட முடியல. அப்போது நான் வந்து ட்ராஃபினை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜீவானா தான் இருந்தார், நம்ம கன்னியாகுமரி ஜீவானகுமார். அவர் தான் கூப்பிட்டு வந்து அந்த ஃபோட்டோ நிற்க வச்சுருப்பார். ஆனால் ட்ராஃபினை தொட்டிருக்க மாட்டேன் இது வரைக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஹரியானா சீலர்ஸ்லேயும் மெடல் பண்ணியிருக்கோம், ஆனால் ட்ராஃபினை தொட்டது கிடையாது வரைக்கும். அது ஒரு வருத்தமாக ஒரு. ஆமாம், நான் இது வரைக்கும் விளாண்டுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க, கோச்சில் கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீ இல்லாமல் எல்லாம் மேலே வந்திருக்க முடியாது அப்படின்னா, இப்படிலாம் யோசிக்காது அப்படின்னா. அது கொஞ்சம் ஒரு வைராக்கியமாக இருக்குது மைண்டில். ஒரு திருப்தியான ஃபீலும் கிடைக்கல, சாட்டிஸ்ஃபைடு இல்லை இப்போ வரைக்கும். என்ன விளாண்டாலும் நம்ம பங்களிப்பு இல்லையே அப்படின்னு முழுசா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறது ஆரம்பத்துலேருந்து இந்த கபடின்னும் போது வீட்டிலேருந்தும் அது சொல்லி தான் வளர்த்தாங்கண்ணா உங்களா, இல்லை உங்களுக்கே பர்சனல் இன்ட்ரெஸ்டாக? இல்லை, நான் அப்பா அம்மா எல்லாம் கபடி பிளேயர். அம்மா வந்து அவ்வளோ இது இல்லை, ஆனால் அப்பா வந்து அவரை பார்த்து தான் நான் விளையாட ஆரம்பித்தேன். நான் கபடி எல்லாமே திருவிழா காலத்தில் தைப்பொங்கலுக்கெல்லாம் மேட்ச் நடத்துவாங்க ஊரில் எல்லாமே. அவரை பார்த்து. ஆமாம் ஆமாம். ஸ்கூல் நான் 12th படிக்கும் போது கூட அவர் கபடி விளாண்டார். நான் வெளியே உட்காந்து கை தட்டியிருக்கேன் ஒரு மேட்சை பார்த்து. அவரோட மேட்ச் பார்த்து? ஆமாம் ஆமாம். தனியாக கூப்பிட்டு கூட பார்ப்பார். நான் ஒரு மாதிரி பப்ளியாக இருப்பேன், நான் பார்க்குறதுக்கு ஜப்பியாக இருப்பேன். போக வரப்போ என்னை கூட்டி போயிட்டு அவர் ஒர்க் அவுட் கொடுக்குறது, எனக்கு ஃபுட்டுக்கு டயட்டு அப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக எனக்காக மெனக்கெடுவார் அவர். அதெல்லாம் ரொம்பவுமே எனக்குன்னு தனியாக ஸ்கில் சொல்லி தருவார். அவரோட ஸ்கில் எல்லாமே எனக்கு சொல்லி தருவார். ஓகே ஓகே. அண்ட் வைசல் எப்படி நான் வாய்ப்பு வந்துச்சு? ஓகே, அதில் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா, இப்போ நீங்கள் பேசும்போது அந்த கேரக்டர் நான் வச்சும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அது போல்டாகவும் நீங்கள் பேசுகிறதுல அது வந்துட்டு அந்த கேரக்டருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சாதுவாகிற மாதிரி இருக்கீங்க அப்படி? இல்லை, அது பைசனில் அவர் அப்படி தான், நட்சத்திரலேயே அவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா நான் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். அந்த ராஜரத்தன் மன்னனை பேசியிருக்கேன். ஸோ அவர் வந்து ரொம்ப என்ன மாதிரி ரொம்ப தோரணையாக இருப்பார், ரொம்ப ஹைட்டாக இருப்பார். ஆள் நல்லா இப்போவே எப்படி இருக்காருன்னா அப்போ எப்படி இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு இமேஜின் தான். இன்னொன்று வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஆக்டிங் கிளாஸும் போயிருந்தேன் நான் ஒரு 1 வீக்கு. நம்ம அந்த சிறை டீம் இருக்குல்ல, ஆமாம், அவங்க கூட தான் நானும் கிளாஸில் இருந்தேன். ஹீரோ அனிஷ்மா அந்த பையன் அவர் கூட, ஆகாஷ் கூட நான் அப்படி தான் அவங்க கூட தான் இருந்தேன். ஸோ அவங்க எல்லாமே கைட் பண்ணாங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னொன்று இந்த வாய்ப்பு வந்து எப்படின்னா, நான் ப்ரோ கபடி எனக்கு அந்த டீம் கிடைக்கல. நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு கால் பண்ணுவோம், இவருக்கு கால் பண்ணார், டைரக்டர் ஏடி வள்ளிநாயகம் கால் பண்ணார். ஃபஸ்ட் நான் வரல அப்படின்ட்டேன். ஏன்னா
எங்கேருந்து கால் வருதுன்னா மாரிச்செல்வராஜ் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுன்னு எனக்கு வேண்டாம். ஓகே. ஃபஸ்ட்டு அது ஒரு தயக்கம், ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கும்ல, பிடிக்கும் இருந்தாலும் ஐயோ இங்கேருந்து கால் வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும்ல. சடனாக இல்லை சார் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு, நான் மேட்ச் இருக்குது நான் ஆக்ஷனு எகைன் ஆக்ஷன் நான் எடுக்கல போகல. எனக்கு அது பெருசாக தெரியல, ஏன்னா எனக்கு அந்த நான் சொன்ன மாதிரி பாலிடிக்ஸில் இருந்தனால எனக்கு அது கொஞ்சம் கூட கில்ட் ஆகலை. ஆனால் இது நான் வேணான்னு சொல்லிட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிட்டே இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போவுமே வீட்லேயுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஓகே பண்ணலாம் அப்படின்னு. எகைன் திரும்பவும் சரி கால் வராது அப்படின்னா எகைன் கால் வந்தது, டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ தான் முதல்ல அவர் மீட் பண்ணும்போது என்ன பேசினார், பேச்சுவார்த்தை நடந்துச்சு? இல்லை, நான் ஃபஸ்ட் நான் சாரை மீட் பண்ணல, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னோடனே எகைன் இன்னொரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தேன். நீங்களும் அப்படியே வந்துருங்க சார் அப்படின்னோடனே வந்தோடனே அங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரையல். ஆனால் அது ட்ரையல் இல்லை, அதை கிளைமேக்ஸ் சீன் அப்படியே எனக்கு சொல்லிட்டாங்க. ஓ ஓகே. எனக்கு கிளைமேக்ஸ் சீன் சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியல. சரி ஓகே இது ஏதோ ஒரு சீன் சொல்லுவாங்க இருக்குது அப்படின்னு. ஆனால் கிளைமேக்ஸ் சீன் என்கிட்ட சொல்லிவிட்டு இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சின்னதாக ஒரு ரிஹர்சல் மாதிரி பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஹைட் கட்டப்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கான் அந்த பையன், தாடிலாம் எடுக்காத, மீசை எடுக்காத, இது வந்து வின்டேஜ் காலகட்டத்தில் நடக்கிறது, ஸோ நீ எதுவும் பண்ணாத இப்படியே விட்டுரு அப்படின்னு. அப்படிதான் வந்தது. ஓகே. அண்ட் இப்போ நீ அங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக இங்கே வந்துட்டீங்க, குறிப்பிட்ட காலகட்டம் இங்கே இருந்து அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஏன்னா தூத்துக்குடி அந்த சைட்லேயே தான் வந்து எடுத்தாங்க? இல்லை, அது வந்து 1 இயருக்கு முன்னாடி முடிஞ்சுது. ஒன்று முடிஞ்சுது. அகைன் இடையில வந்து துருவுக்கு வந்து இன்ஜூரியாக இருந்தது. ஸோ அந்த என்னோட போர்ஷனுக்கும் அந்த கிளைமேக்ஸ் அந்த இது மட்டும் தான் எடுக்காமல் இருந்தது. அதனால தான் கொஞ்சம் கேப், 1 இயர் கேப் விட்டுட்டு ஒரு அந்த பேட்ச் ஒர்க்ஸ் மாதிரி ஒரு 10 days எடுத்தாங்க. இங்கே நம்ம சாய்ராம் காலேஜ்னு நினைக்கிறேன். கபடியில் விளையாண்டிங்களா நீங்கள் அங்கே? ரியல் தான். இப்போ சொல்லியிருப்பார்ல ஒரு கட்டத்தில் ரிஹர்சல் நினைக்கிறேன், அந்த காலமாடன் சாங் வரும்போது தமிழ்நாடு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்கும். அப்போது துருவுக்கு அடிபட்டு ஒரு இன்ஜுரி சொல்லியிருப்பார் அவரோட லிஸ்ட்டில். அப்போது அது இன்ஜுரி பண்ணது என் தம்பி. சடனாக அவர் ஹிப்புக்கு பேக் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரிட்டன் வரவும் டக்குனா கிக் பண்ணவும் நல்லா இங்கே பட்டுருச்சு அப்படியே. அப்போ தான் அந்த உள்ள டீத்து எல்லாமே அந்த படத்தில் அந்த பாட்டில் வர பிளட் எல்லாமே நிஜம். ஓகே, ரியல் ரைட். ஆமாம், கிளைமேக்ஸில் வர்றது பிளட் எல்லாமே நிஜம். அந்த இதெல்லாம் இது இல்லை, ரியல் மேட்ச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாமே நான் எங்களை ஷூட்டிங் மறந்துட்டே நாங்கள் அந்த கைத்தட்டி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஆனது எல்லாமே ஒரு ரியல் கபடி தான். ஓகே. நீங்கள் சொல்லும் போது பார்த்தா இப்போ நடிக்கிறது வந்து உங்களுக்கு புதுசு, எப்படி நான் அது நீங்கள் நடிக்கிறதுக்கு ஆக்டிங் போய் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தானாவே கிரியேட் ஆச்சா அங்கே போயிட்டு? இல்லை, நான் அவர் சிறை டீமோட அவர் தான் அந்த டீமில் சூரி சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். ராஜரத்னம்னா வந்து அந்த 90s வந்து அவன் ஒரு கபடிக்காக ஒருத்தனை விளையாட உள்ளன்னு 20வது மாட்டிலேருந்து குதிச்சு சாவரன்னு சொல்லியிருந்தானா அவனோட மைண்டில் வந்து கபடி எந்த அளவுக்கு ரத்தத்தில் ஊறி இருந்திருக்கணும், எந்த அளவுக்கு ரத்தத்தில் ஊறி இருந்தால் அங்கிருந்து நான் குதிச்சு சாவரன்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு வேல்பாரி புக்கு சஜஷன் பண்ணார். வேல்பாரி புக்கை படி அப்படின்னு அவரே சொந்த காசில் வாங்கி கொடுத்து நீ படி இந்த புக்கை அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு தான் அந்த மாதிரி தான் கொண்டு ஒரு கேரக்டரோட கேப்டன் எப்படி இருக்கணும், கேரக்டர்னா எப்படி இருக்கணும் அப்படி. அண்ட் இப்போ நீங்கள் கபடிக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கரண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் எனக்கு அந்த கபடிக்காக தான் அதை நான் ஒத்துக்கிட்டு நான் இப்போ வரைக்கும் வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒரு தனியாக ஒரு பெங்களூரில் அந்த இல்லாத பசங்களாக இருப்பாங்கள்ல கொஞ்சம், அந்த பசங்களுக்கு கூப்பிட்டு கிரவுண்டில் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃப்யூச்சரில் நம்ம சங்ககிரியில் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான். ஓ சூப்பர். ஸோ அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நடிகரை தாண்டி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது கேட்குறேன். நான் 2016 ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் பெங்களூரில் எனக்கு ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சிது ஃப்ரீயாக. ஸோ இப்போ வரைக்கும் அங்கேயே இருக்கேன். இப்போ ஏன்னா நிறைய ஆஃபர் வந்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்துதாங்கதா அப்படின்னு, ஸோ அதனால் அங்கேயே இருக்கேன். நிறையா இது கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு அங்கே எங்கே சொந்த ஊர் விட்டு அங்கே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா ரீசெண்டாக அந்த கர்நாடகா அப்படி போக முடியல. நான் ஆனால் தமிழ்நாடு விட்டுட்டு நான் கர்நாடகா நிறைய டைம் விளாண்டுட்டேன். இருந்தாலும் நமக்கு சான்ஸ் கொடுத்து நமக்கு இப்போ தான் அவங்க தான் நான் இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ முதல் அங்கீகாரம். ஆமாம். அதனால் எனக்கு வந்து அது மறக்கக்கூடாதுல்ல, நம்மளோட கல்ச்சரில் இல்லை அது. கண்டிப்பாக. ஆனால் அடுத்தது மேட்சஸ் போயிட்டு இருக்கீங்களா பண்ணி விளாண்டுருக்கீங்க? கண்டிப்பாக. நான் மேட்ச் ஏன்னா அந்த லாஸ்ட்டு சிவிலைசேஷன் முடிச்சுட்டு நான் எந்த மேட்சஸ் போகல இது வரைக்கும். ஏன் பைசன் மூவி முடிச்சுட்டு கூட ஒரு மேட்ச் கூட நின்று அட்டன் பண்ணல. ஓகே. என்ன காரணம் வந்துன்னா போகல, எனக்கு அது டீம் செட் ஆகலையா இல்லை நம்ம இதாகலையா அப்படின்னு தெரில. ஆனால் போகல மேட்ச்சுக்கு. சிவில் சர்வீஸ் மேட்ச் போனதோட சரி. வெளியில் நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஆல் இண்டியா டோர்னமெண்ட் ஏக்ரே டோர்னமெண்ட் நடக்கும். அந்த மாதிரி டோர்னமெண்ட்டில் நான் போயிட்டு மேட்ச் முடிச்சுட்டு அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. நான் மேட்ச் 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு.
மூவி வந்துட்டு கூட. ஆமாம், எஸ். அண்ட் நீங்கள் நடிச்சக்கப்புறம் இப்போ வீட்டில் நீங்கள் மேட்ச் விளாண்டு பார்த்துருப்பாங்க. நடிச்சக்கப்புறம் அவங்க எல்லாம் சுற்றி இருக்க நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்னப்பா பயங்கரமாக கலக்கிருக்கி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஏன்னா நான் 2 டைம் பார்த்தேன். நான் ஆமாம், ஊரில் திருச்சியில் ஒரு டைம் என் ஃபேமிலி கூட உட்காந்து பார்த்தேன். ஸோ ஊர் கூட சங்ககிரியில் ஊருக்கார எல்லாரு கூட உட்காந்து பார்த்தேன். நான் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. ஏன்னா அது நம்ம கபடி விளையாண்டது இல்லாமல் இது வேறு ஒரு ஜேர்னியாக இருந்தது, ஒன்று வேறு மாதிரி பார்த்தவனையே அப்படின்னு சார் சொல்லியிருப்பார். எனக்கு அது உண்மையான்னு தெரியல எனக்கு வரைக்கும். ஆனால் உண்மையாலுமே நேச்சுரலாக பண்ணுறாரு, உண்மையாக நல்லா இருக்குது அப்படின்னு மாரி சார் அவர் வாயிலேருந்து வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை அது. அண்ட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச கபடி பிளேயர் யாருன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அது அவங்கள பற்றி நீங்கள் அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களே. இப்போது உமன்ஸில் அந்த கார்த்திகா அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த ஃபிட்னஸ்லேயும் சரி கேம்லேயும் சரி ரொம்ப பிடிச்சிருக்கு. மென்ஸில் நம்ம பையனே தான் டிஃபெண்டரு. ஆனால் அவ்வளோ ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு சம்மந்தம் இருக்காது. நம்ம தீபக்ன்ட்டு நம்ம கரூர் பையன். இப்போ அவன் தான் பெஸ்ட் பிளேயர் இப்போது நம்ம ப்ரோ கபடியில். ரொம்ப இம்ப்ரெஸ் பிளேயர் அவர். ஸோ அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் அவ்வளோ பெரிய டிஃபெண்டர்லாம் டேக்கிள் பண்ணுவான். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ரைடர் இல்லாமல் டிஃபெண்டர் நான் சொல்கிறேன் எனக்கு. ஏன்னா ரைடர் தான் ஒரு மாதிரி பிடிக்கும். ஆனால் டிஃபெண்டரை ஜீவாண்ணா அந்த மாதிரி பெரிய பெரிய டிஃபெண்டரை தாண்டி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு டிஃபெண்டர் நல்ல ஒரு ஸ்கில்லான பிளேயர். ஓகே. அண்ட் எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ ஒரு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா இப்போ நான் 6 o'clock போனால் 8:30 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் இருக்குமா இல்லை டெய்லி இருக்கும்? டெய்லி இருக்கும்னா ஒரே ஸ்கில் இருக்காது, டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும். ஏன்னா ஒரே ஸ்கில் போனால் போர் அடிச்சிடும். இந்த ஸ்கில்லுமே எதுக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என் மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கில் எதுக்காக இருக்குன்னா அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண வைப்பேன் பசங்களை. ஸோ அப்படிங்கும்போது இப்போ நாம் எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற அப்டேட்டட் வெர்ஷன் ரொம்ப வந்துடுச்சு. மேட்டில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப வந்துடுச்சு. ஸோ நம்ம ஓல்டு வெர்ஷன்லாம் மறந்துருப்பாங்க. நான் கற்றுக்கிட்டது ஏன்ட்ட நான் அந்த கோச்சிட்டு கற்றுதெல்லாம் மறந்துருப்பாங்க இப்போ எல்லாமே. ஸோ அது இப்போ ரொம்ப அப்ளை பண்ணால் இப்போ ரொம்ப யூஸ் ஆகுது அது எல்லாமே இப்போது. ஏன்னா இப்போது வேறு ஒரு ஜேர்ன் மைண்ட் செட்டில் இருப்பான். அந்த கேம் இப்போ அந்த ஸ்கில்லை நம்ம அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஸ்கோர் ஆகும். ஸ்கோர் ஆகிட்டு தான் இருந்துச்சு எனக்கு. இந்த இன்ஜுரினால கொஞ்சம் போகிறதுனால இல்லை. ஓகே. இப்போ கபடினாலே மொட்டைத்தனமாக விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கா? இப்போ கொஞ்சம் பாலிஷ்டாக விளையாடுற மாதிரி இருக்கானா? இப்போது அந்த ஆக்ரோஷம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த மேட்டு கேமரா அந்த இதெல்லாம் வந்ததுனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ரொம்ப லேட்டாக அப்படியே இதாக நம்ம ஃபர்ஸ்ட்லாம் நான் இப்போ ஆப்போசிட் அப்பா நான் அப்பா கூட எடுத்து விளாண்டுருக்கேன், தம்பி எடுத்து விளாண்டுருக்கேன். ஓகே. ஆப்போசிட். ஆமாம். அடினா அடி தான். எனக்கு எங்கள் பெரியப்பா கூட மேட்ச் விளாடும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அவரோட கால் அடித்து எனக்கு கை உடஞ்சிருச்சு. எனக்கு இந்த கால் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் கேமில் சகஜம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது சொல்லித்தரதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி அவங்களே நான் இப்படிலாம் விளாண்டுருக்கேன் அப்படி விளாண்டுருக்குன்னு கேட்டு இப்படி தான் போல இருக்கு, ஆக்ரோஷமாக ரோசத்துக்கு விளையாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அண்ட் இப்போ ஸ்போர்ட்ஸை கரியர் எடுக்கிற நிறைய பசங்கள் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ண்ணா. இப்போ அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போது எனக்கு ஸ்கில்லு மட்டும் இல்லை. இப்போது புதுசாக கற்றுக்கிற பிளேயர்ஸ் ஸ்கில்லு ஸ்டைலு அவரோட வளர்ச்சி அது மட்டும் பார்க்காம அந்த மாதிரி வளர்ந்த பிளேயர் எப்படி ட்ராப் அவுட் ஆனாங்க, எதனால் ஆகிருப்பாங்க அப்படிங்கிறதையுமே கற்றுக்கணும். ஹோலாக கற்றுக்கணும். ஏன்னா ஒரு இன்ஜூரியாக இருந்திருக்கும், அவன் சரியாக ரிகவரி பண்ணியிருக்க மாட்டான். எதனால் ஒரு நல்ல பிளேயர் ரிகவரியாக இருக்க மாட்டான், அந்த தப்பை நீங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதையுமே நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். எதையுமே இப்போதைக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஏன்னா இப்போ நம்ம வரவங்க எல்லாருமே நான் ப்ரோ கபடி விளையாடணும்னா அப்படிங்கிறாங்க. எடுத்தோடனே நான் ப்ரோ கபடி விளையாடணும்னா அப்படிங்கிறாங்க. அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தி பண்ணுறாங்க. அதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அந்த கஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கணும். கரெக்ட். அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஈஸியாக ஆடிட முடியும். ஆனால் அவ்வளோ அதுக்குண்டான கஷ்டப்படணும் நம்ம. கண்டிப்பாக அதுதான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க எல்லாமே. ஒரு சின்ன இன்ஜுரினாலும் ஆனால் கால் வலிக்குது அப்படின்னு, இதை தாண்டி தான் கபடி, இன்ஜுரி தாண்டி தான் கபடி. அதுதான் நான் சொல்லிக்கிறது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை நோக்கி போகணும், சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 connected.